உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க? அவ்வளவையும் அந்த பேருந்து நிலையம் தாங்கி இவ்வளவு மக்களையும் அந்த 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்து கிடக்கிற ஊருக்குள் போய் சேருவதற்கு போதுமான ஏற்பாடு இவர்களிடம் இல்லை. இதை செய்வதற்கு உனக்கு என்ன கொள்ளை என்று கேட்கிறேன். தூரம் அதிகம், எல்லாரும் எப்படி போய் சேருவார்கள்? எல்லோரையும் கொண்டு போய் வெளியே தள்ளிவிட்டு தெற்கே இருந்து வருகிறவர்களாலும் செத்து சும்மா போயிடுவார்கள். ஒரு அரசு ஒரு 650 ரூபாய் சம்பளத்திற்கு டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கலாமா? அவன் எவ்வளவு காலத்துக்கு 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு அவன் டெம்பரரியாகவே வேலை செய்கிறான். ஆம்னி பஸ்ஸில் எவ்வளவு கொடுக்குறான்னு போய்ப்பார். ஒவ்வொரு டிரைவரும் 1000-1500 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். ஆக இயற்கையை சுரண்டுவது, வரி வசூலில் சுரண்டுவது, திட்டங்கள் போடுவதில் சுரண்டுவது, சுரண்டலை தவிர வேறு எதுவும் திமுக கிடையாது. எடப்பாடியும் மிஞ்சி விட்டார். இந்த ஸ்டெர்லைட்டு எனக்கு சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது, ஆலையை மூடு என்று ஊர்வலம் வந்த மக்களை சுட்டு கொண்டு அவர்களுக்கு 5 லட்சம் கொடுத்தார்கள். ஏதாவது ஒரு யோசனை இருக்கிறதா? ஒரு முதலமைச்சருக்குள்ள சிந்தனையா இது? கள்ளச்சாராயம் செத்தவனுக்கு 5-10 அவனுக்கு எதுக்கு கொடுக்குறா என்று கேட்கிறேன். கள்ளச்சாராயம் குடித்தால் சாக வேண்டும் என்கின்ற ஒரு அச்சமே அவனுக்கு இல்லாமல் போயிடும். இனிமேல் 10 லட்சம் இன்சூரன்ஸ் செய்தது போல. இந்த மாதிரியெல்லாம் ஒரு அரசு, எந்த யோசனையும் இல்லாத அரசை நான் பார்த்ததே இல்லை. திருமாவளவன் அல்லவா கோபப்பட வேண்டும்? திருமாவளவன் தாங்கி கொண்டு நிற்கிறாரே. வேங்க வயலில் மலத்தை கலந்தவன் யார் என்று கண்டுபிடித்து எங்களுடைய மக்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் ஏன் ஏற்படுத்தவில்லை என்று கேட்பதற்கு பதிலாக பொன்முடியை தண்டித்த உயர்நீதிமன்ற நீதியரசருக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன இப்படி இவர்கள் 4 பேர் 2 பேர் பதவிக்கு போவதற்காக யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வெட்டுக் கொடுப்பார்கள். இந்த 10% இடஒதுக்கீடு என்பது முற்பட்டோருக்கு, அதுவும் பொருளாதார ரீதியாக அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லை. திமுக அதை நடைமுறைப்படுத்தப்படாததை நான் ஏற்கிறேன். இடஒதுக்கீடு 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 என்று பேசுவதன் மூலம் 90% பேர் ஏன் இன்னும் அந்த வட்டத்திற்கு வெளியே நிற்கிறான்? அந்த செல்வாக்குள்ள குடும்பங்கள் மட்டுமே ஏற்கனவே வந்து அந்த இடத்தை அடைந்து பண வசதியை பெற்று அவர்கள் மட்டுமே தான் திரும்ப திரும்ப அடைகிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், டாக்டர் மகன் டாக்டர், டாக்டர் மகன் டாக்டர், டாக்டர் மகன் டாக்டர் 4 தலைமுறைக்கு வருவான். செந்தில் பாலாஜியை சிறையிலேயே அமைச்சராக வைத்திருப்பது நான் சொல்லுகிறேன், என்ன நியாயம்? நீ அரசு வேலை பார்ப்பதில்லை, மக்கள் பணி செய்வதில்லை, எந்த கோப்பும் பார்ப்பதில்லை, எந்த வேலையும் செய்வதில்லை. உனக்கு சம்பளம், உனக்கு கொடி கட்டிய கார், உனக்கு மந்திரி பதவி என்கின்ற அந்த மதிப்பு நிலை, சிறையிலே உனக்கு உச்ச நிலை. திமுகவுடன் பாமக கூட்டணி வருகிறதா அப்படிங்கிற ஒரு பேச்சு. பாஜகவோடு கூட்டி என்று சொன்னார். பிறகு பாஜக தேராது என்ற முடிவுக்கு வருகின்ற போது பிறகு இங்கே தானே வந்து ஆக வேண்டும். ஆக இவர்கள் வேறு வழி இல்லை. பாமக இது இந்த அரசியலிலிருந்து மீளவே முடியாது. பாமகவும் மீள முடியாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மீள முடியாது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். வணக்கம். இந்த கிளம்பாக்கம் அந்த பேருந்து நிலையம் அது தொடங்கிய நாளிலிருந்து திறந்து வைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி போய் கொண்டிருக்கிறது. 2 வகையான மக்கள் அவங்க தரப்புல இருந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னொருல அந்த ஊழல், இந்த டெண்டர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முறைகேடு இருக்கிறதாக புகார் எழுந்திருக்கிறது. ஓவராலா இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக கிளாம்பாக்கம் என்பது 29 கிலோமீட்டர் சென்னையிலிருந்து. ஆகவே அங்கிருந்து வருவது என்பது எளிதானதில்லை. இவர்கள் முதலிலேயே மெட்ரோ மற்ற ரயில்களுக்கெல்லாம் இதோடு சேர்த்தே ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இது எப்படி ஒரு 6-7 ஆண்டுகளாக இவர்கள் இந்த பேருந்து நிலையத்தை கட்டி கொண்டிருக்கிறவர்கள் அதற்கேற்ப அது உறுதி என்கின்ற நிலையில் ரயில்வே துறையிடம் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளையும் உடனடியாக செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் பேருந்துகளிலேயே மறுபடியும் வருவது என்பது இயலக்கூடிய ஒன்றில்லை. அதனுடைய காசு கூட ரயிலுக்கு தான் காசு குறைய ஒன்று. 2வது, வெளியே வருவது நேரடியாக அது நெடுஞ்சாலையில் கொண்டு வந்து இணைக்கிறார்கள். அதனாலே பெரிய நெரிசல் ஏற்படும். என்ன என்றால் இதே வேலையை தான் மதுரையில் செய்தார்கள். மதுரையில் மாட்டுத்தாவணியில் அவர்கள் பேருந்து நிலையம் கட்டி நெடுஞ்சாலை இணைப்பு நேரடியாக. ஆகவே பேருந்துகள் ஒரு 20-30 பேருந்துகள் நின்று போகும் இந்த போக்குவரத்தினால். பிறகு அவர்கள் சேர்ந்தாற்போல் வரும்போது இவர்களெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் 20 மணி துளி நின்று கார்களெல்லாம் நெடுக 1 கிலோமீட்டருக்கு நிற்கின்ற நிலை ஏற்படும். ஆகவே இது கூட தெரியாமல் என்ன பொறியாளர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதை ஒரு சர்வீஸ் ரோட்டில் இணைத்து, உள்ளுக்குள் தள்ளி சர்வீஸ் ரோட்டில் இணைத்து போக போக அப்படியே நெடுஞ்சாலையில் இணைத்தால், ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நெடுஞ்சாலையில் இணைத்தால் எல்லா போக்குவரத்துகளும் எளிதாக நடக்கும். மக்கள் வருவதும் எளிதாக இருக்கும். மக்களுக்கான
ரயில்வே நிலையத்திற்கு போவதற்கான இணைப்பெல்லாம் இன்னும் சரியாக செய்யவில்லை. ஆகவே எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறேன், 6 மாதத்தில் செய்து விட்டோம், படிப்படியாக செய். நீ 6 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறாய். இதை செய்வதற்கு உனக்கு என்ன கொள்ளை என்று கேட்கிறேன். இந்த பேருந்து நிலையத்திற்கான திட்டம் போடப்படுகின்ற போதே மெட்ரோ ரயிலுக்கு போடு, மற்ற ரயிலுக்கு போடு, எல்லாம் தூரம் அதிகம். எல்லாரும் எப்படி போய் சேருவார்கள்? எல்லோரையும் கொண்டு போய் வெளியே தள்ளிவிட்டு தெற்கே இருந்து வருகிறவர்களாலும் செத்து சும்மா போயிடுவார்கள். அங்கிருந்து வந்து பிறகு 30 கிலோமீட்டர் ஊருக்குள் வந்து ஊர் விரிந்து கொண்டே போகிறது. நியாயமாக உங்களுக்கு அறிவு இருந்தால் பெரிய நகரங்கள் உருவாக அனுமதிக்காமல் நீங்கள் தொழிற்சாலைகளையெல்லாம் தேவையில்லாதவர்களெல்லாம் இங்கு வரவிடாமல் செய்து தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு மானியங்கள் கொடுத்து அல்லது சில சலுகைகள் கொடுத்து, இப்பொழுதும் கொடுக்கிறீர்கள், குறைந்த விலைக்கு நிலம் கொடுக்கிறீர்கள், அவர்களுடைய வரி குறைப்பு செய்கிறீர்கள், அவர்களுக்கு எவ்வளவோ சரி, எல்லாவற்றையும் ஏன் கொண்டு வந்து சென்னையில் தள்ளுகிறாய் என்று கேட்கிறேன். நீ காசு கொடுத்து சலுகை கொடுத்து இவர்களுக்கு செய்கின்ற போது ஊருக்கு வெளியே தள்ளு, பரவலாக்கு தமிழ்நாடு முழுவதும். எவனுக்கு ரொம்ப கிட்ட துறைமுகம் தேவையோ அவனை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களையெல்லாம் தேவையில்லை, எங்கிருந்து கொண்டு போனாலும். திருப்பூர் இருக்கிறது என்ன துறைமுகமாக இருக்கிறது? திருப்பூர் தான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொழில் நகரம், அது என்ன துறைமுகமாக இருக்கிறது? ஆக கோயம்புத்தூர் வேண்டுமானால் கொஞ்சம் பக்கத்திலே ஒரு அளவுக்கு இருக்கிறதே தவிர, ஆக பரவலாக்க வேண்டியது. ராஜாஜி 52-53 சொல்கிறார், பரவலாக்க வேண்டும். தொழில்களை பரவலாக்கினாலே இந்த கூட்டங்கள் இங்கே குவியாது. இருக்கிறவனெல்லாம் சென்னையில் வந்தால் உன்னால் சரி, ஒரு வீதியிலே உனக்கு 10 அடி சாலை உள்ள வீதியில் 14 அடுக்கு மாடி வீட்டுக்கு இடம் கொடுக்குறேன். ஒரு திட்டமும் இல்லை. காசு கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும், யாரோடு வேண்டுமானாலும் சேர்க்கிறேன். அதனால 14 வீடு, அப்புறம் அதற்குள்ளே 100 குடித்தனம் வருகிறது. 100 குடித்தனத்துக்குள்ள சாக்கடை நீர் போக வேண்டும், அதுக்குள்ள எலக்ட்ரிக் கம்பங்கள், வேறு குடிநீர், எத்தனையோ வகையான சிக்கல் நெரிசல்களுக்கு காரணம் அதுதான். நான் விடாமல் சொல்லி கொண்டிருக்கேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளைக்காரன் மவுண்ட் ரோடை போட்டு 100 ஆண்டுக்கு தாங்குகிறது. குதிரை வண்டி ஓடிய காலத்தில் இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 பாதிப்பட்டிருக்கிறான். இன்றைக்கும் மவுண்ட் ரோடு அது வாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறது. அது மாதிரி நீ ஒரு திட்டமும் இல்லையே, ஒரு பேருந்து நிலையம் ஒழுங்காக கட்ட தெரியவில்லையே, நெரிசல் இல்லாமல் மக்கள் குறை சொல்லாமல் சரியாக செய்திருக்கிறார்கள் என்று நீ செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையாவது மக்கள் வியக்கின்றார்களா? உன்னால் தண்ணீரை வெளியேற்ற முடியாது, 5 நாளைக்கும் வெளியேற்ற முடியாது, என்றைக்கும் வெளியேற்றவே முடியாது. ஏனென்றால் அதுக்கு தூர்வார வேண்டும், அதற்கான காரியங்கள் செய்ய வேண்டும், அது ஒழுங்காக செய்ய மாட்டீர்கள். 3 ஆறுகளின் வழியாக சென்னையில் நீரை கடத்துவதற்கு வழி இருந்தும் உங்களால் செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் உங்களுக்கு ஆசை வருகின்ற ஒன்றில் மட்டும்தான் புரியே தவிர உங்களுக்கு ஆள தெரியாது. மால் அட்மினிஸ்ட்ரேஷன், டோட்டலி மால் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னொன்று கரப்ஷன். இது 2இன் காரணமாக நீங்கள் இப்படித்தான் நடத்துவீர்கள். மக்கள் உங்களோடு துயரப்பட வேண்டியதுதான். பேருந்து நிலையத்திற்கு போய் நெரிசலாகி சென்னை தாங்க முடியாத அளவுக்கு புடைத்து கொண்டு இருக்கிறது. கொண்டு போய் பேருந்து நிலையத்தை வைத்து மக்கள் வெளியே வர முடியவில்லை, நடந்து செல்ல முடியவில்லை. நெடுஞ்சாலையோடு நாங்கள் எப்படி இதை கடந்து போவது என்று எத்தனை கேள்விகள் கேட்கிறார்கள். அது இவ்வளவுதான் இவருடைய லட்சணம், ஆளும் லட்சணம். எதற்கு இது? ஒரு அதிகாரி இருக்கிறான், அதிகாரியும் ஒழுங்காக சொல்லி காரியம் பண்ண மாட்டான் போல் இருக்குது. இவ்வளவு படித்திருக்கிறார்கள், சீஃப் இன்ஜினியர்கள், இவர்களெல்லாம் இருக்கிறார்கள், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவன் கேட்க மாட்டான். இவனை அப்புறம் அதுக்கு துப்புரவு செய்வதற்கு ஒருத்தனுக்கு 15 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பது, எல்லாம் கான்ட்ராக்ட் மட்டும் சரியாக கொடுப்பார்கள், அது மட்டும் ஒழுங்காக செய்வார்கள். அது செய்வதற்காகத்தான் அவர்கள் ஆட்சிக்கே வந்தார்கள். எவனுக்கு கொடுக்க, எவன் சிறப்பாக செய்வான் என்பதல்ல, எவனால் நமக்கு வருமானம் வரும் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை நோக்கம். 10 ஆண்டு 15 ஆண்டு, இதற்கு 5 ஆண்டு கொடுத்து பார், அவன் எப்படி செய்கிறான் என்று பார். இப்போ இன்னும் கொள்ளை வந்து விட்டது என்று கேட்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த அமைச்சர் சிவசங்கர் சொல்லும்போது, நம்ம இதுக்கான வழித்தடங்கள் பேருந்துகள் நிறைய உருவாக்கி இருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கு. சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய பேருந்துகளில் கிளம்பாக்கத்துக்கு நிறைய பேருந்துகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது எல்லாமே எவ்வளவு போகும், உங்களுடைய சாலை எவ்வளவு கொள்ளும்? இவ்வளவு மக்களையும் தெற்கே இருந்து சென்னை நீங்களாக மிச்சம் எல்லா ஊர்களில் இருந்தும், கோயம்புத்தூர், உளுந்தூர்பேட்டையில் இணைகிறது, சேலம் இணைகிறது, எல்லா சென்னை மட்டும்தான் தனித்திருக்கிறது. இந்த பக்கம் போகிறவனை தவிர, பெங்களூர் சாலையில் போகிறவனை தவிர மற்றவன் எல்லாம் இங்கேருந்து தான் வருகிறான், மேற்கு தெற்கு எல்லாம். ஆகவே இது அவ்வளவையும் அந்த பேருந்து நிலையம் தாங்கி இவ்வளவு மக்களையும் அந்த 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறந்து கிடக்கிற ஊருக்குள் போய் சேருவதற்கு போதுமான ஏற்பாடு இவர்களிடம் இல்லை. அது ரயில் வேண்டும், மெட்ரோ வேண்டும், எல்லாம் வேண்டும். காசு குறைவானது வேண்டும், கூடுதலானது வேண்டும், அவசரத்துக்கு பேருந்து வேண்டும். எத்தனை பேருந்துகள் போவதற்கு? இன்னும் வழியில் இந்த தாம்பரத்திற்குள் அந்த பாலை ஏறி இறங்குவதற்குள் எல்லா வண்டிகளும் முட்டி கொண்டு இருக்கும். நான் அந்த சாலையில் தான் தினமும் போகிறேன்.
ஒவ்வொரு இடத்திலும் பாட்டில் நெக்ஸ். அதை உனக்கு எடுக்க தெரியலையே. சும்மா சொல்லுகிறார்கள், அவ்வளோதான். அதோட பேருந்து நிலையங்கள் பேருந்துகள் பூராவும் இப்போது வேலை நிறுத்தத்தில் இருக்கின்றன. இது என்ன நியாயம்? அதாவது கான்ட்ராக்ட் தொழிலில் எடுக்காதே என்று சொல்கிறார். நியாயம் தானே? ஒரு அரசு ஒரு 650 ரூபாய் சம்பளத்திற்கு டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கலாமா? 500 ரூபாய் சம்பளத்திற்கு கண்டக்டர் வேலைக்கு எடுக்கலாம். போஸ்டர் ஓட்டுக்கிறான் ஏஜென்சி மூலமாக அந்த பேருந்து நிறுவனங்களுக்கு பக்கத்திலேயே. 650 ரூபாய். அவன் எவ்வளவு காலத்திற்கு? 10 ஆண்டு, 15 ஆண்டு, 20 ஆண்டு அவன் டெம்பரரியாகவே வேலை செய்கிறான். 650 ரூபாய் சம்பளம் டிரைவருக்கு என்பது ஆம்னி பஸ்ஸில் எவ்வளவு கொடுக்குறான்னு போய்ப்பார். 2 டிரைவர் போட்டு ஓட்டுக்கிறான். ஒவ்வொரு டிரைவரும் 1500 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். ஏன்னா இரவு முழுவதும் ஓட்ட வேண்டும், நெடுந்தூரம் ஓட்ட வேண்டும். இவனும் ஓட்டுகிறான். ஆனால் இவனுக்கு 650 ரூபாய். சித்தாள் வேலைக்கு என்ன சம்பளமோ 650 ரூபாய். நான் சொல்கிறேன், சித்தாள் வேலைக்கு உள்ள சம்பளம் 650 டிரைவருக்கு. இதில் ஏஜென்சி 150 ரூபா எடுத்துக்கொள்வான். 500 ரூபா தான் கொடுப்பான். கண்டக்டருக்கு 500, அதில் 100 எடுத்துக்கொள்வான். 400 தான் கொடுப்பான். சித்தாள் வேலை சம்பளம் கண்டக்டருக்கு டிரைவருக்கு 1. ஹைஸ்கூல் வாத்தியாருக்கு, இப்போ நம்ம கல்லூரி ஆசிரியருக்கு, டாக்டர் பட்டம் பெற்றவருக்கு 20,000 ரூபாய் தான் மாதம் சம்பளம். 25 ஆண்டுகளாக சம்பளம். 25 ஆண்டுகளாக அவன் டெம்பரரி. இளைஞனாக திருமணம் செய்து கொண்டு நாளைக்கு பெர்மனண்ட் ஆகிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு வந்தவன் அவள் வேறு நம்பிக்கை மோசம் போய்விட்டதாக நினைக்கிறாள் பல பெண்கள். இவனை கட்டி கொண்டான், டெம்பரரியாக இருக்கிறானே. 20,000 எப்படி குடும்பம் நடத்துவது? 650 ரூபாயில் எப்படி குடும்பம் நடத்துவது? 20 ஆண்டுகளாக இருக்கிறான். ஆண்டுக்கு 1 மாதம் இவர்கள் வேலையை விட்டு அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் சர்வீஸ் கட் செய்கிறார்கள். 11 மாதம் தான் இவர்கள் சம்பளம் கொடுப்பார்கள். அந்த வாத்தியார்கள் எல்லாம் இன்றைக்கும் அதே நிலையில் இருக்கிறார்கள். ஆக சித்தாள் வேலையினுடைய சம்பளம் டிரைவருக்கு, பேராசிரியருக்கு, டாக்டர் பட்டம் பெற்றவருக்கு, ஹைஸ்கூல் வாத்தியாருக்கு, நேற்று 1500 பேருக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல், இந்த மிடில் ஸ்கூல் வரையிலும் வாத்தியார் வேலைக்கு ஆள் எடுத்திருக்கிறார். ஆனால் எடுத்தது 1000 பேருக்கு 1500 பேருக்கு வேலை கொடுக்க போகிறார். இதுபோக இன்னும் 7000 பேருக்கு காலி இடங்கள் இருக்கின்றன. அப்படியானால் அவர்கள் வாத்தியார் இல்லாமல் தானே அந்த வகுப்புகளெல்லாம் நடக்கின்றன. இன்னொரு வாத்தியாரை வைத்து கொண்டு சரி செய்து, உங்களுடைய கல்வித்தரமே ஏற்கனவே ரொம்ப மோசம். இதில் இன்னும் 7000 பேரை நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்காமல் செய்கிறீர்கள். பேருந்துக்கு போதுமான ஆள் இல்லை, பள்ளிக்கூடங்களுக்கு போதுமான ஆள் இல்லை, எந்த ஒன்றுக்கும் ஆள் இல்லை. எல்லாவற்றுக்கும் தனி முதலாளிகளை விட கேவலமாக சம்பளம் கொடுக்கிறீர்கள். தனி முதலாளிகள் கொடுக்கின்ற அளவு நீங்கள் கொடுப்பதில்லை. தனி முதலாளிகள் தான் எக்ஸ்ப்ளாய்ட் செய்வார்கள், சுரண்டுவார்கள். அரசு ஏன் சுரண்டுகிறது? உன்னிடம் பணம் இல்லை. ஏனென்றால் வாங்குகிற வரி ஒன்றும் குறைச்சல் இல்லை. மின்சார வரியை கூட்டுகிறாய், சொத்து வரியை கூட்டுகிறாய், எல்லாவற்றையும் கூட்டுகிறாய். எல்லாம் கூட்டி 7 லட்சம் கடன் வைத்திருக்கிறாய். 5 லட்சம் கடனை பற்றி பெரிதாக எடப்பாடிக்கு சொன்னால் இப்பொழுது 7 லட்சம் கடன் இருக்கிறது. 7 லட்சம் கோடி. 7 லட்சம் கோடி எந்த காலத்தில் 2 வருஷத்தில் 2 லட்சம் கோடி ஏற்றி இருக்கிறாய். என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன். அப்புறம் கடைசியில் இப்போ எடப்பாடியாக 2500 ரூபாய் கொடுத்தார் பொங்கலுக்கு. நீ 500 கூட கொடுக்க போவதில்லை போல் இருக்கிறது. கரும்போடையும் வெள்ளத்தோடையும் கதையை முடித்து விடுவா என்று தான் சொல்லுகிறார்கள். ஒருவேளை கொடுத்தால் 500 கொடுப்பா என்னும் தெரியும். ஆக மொத்தம் என்னதான் செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஒரே ஒரு கருத்து மட்டும் எனக்கு இந்த அரசை பற்றி தெளிவாக திண்ணமாக மனதில் ஏற்பட்ட ஒரே ஒரு கருத்து, 5 கலெக்டர்களும் ஆற்று மணலை அள்ளுவதற்கு நம் விண்வெளியின் மூலம் ஆராய்ந்து 38,000 கோடி வரவு வைப்பதற்கு பதிலாக 4,000 கோடி அரசு கருவூலத்தில் வரவு வந்திருக்கிறது. அப்படியானால் 10 ரூபாய் ஆற்று மணலை சுரண்டினால் 9 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். 1 ரூபாய் அரசு கருவூலத்துக்கு வருகிறது. இதற்கு கலெக்டர்கள் உடந்தை, அதிகாரிகள் உடந்தை. இதை நம்முடைய நீதிமன்றமும் அமலாக்கத்துறை வழக்கு போட்டால் இவர்கள் என்ன சொல்லி அந்த வழக்கை விடுவித்தார்கள் என்றால், ஃபெடரலிசம் இஸ் அட் ஸ்டேக், கூட்டாட்சி முறைக்கே பெரிய அச்சுறுத்தல் வந்து விட்டது. இது மணல் எங்களை சேர்ந்தது, அரசு எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் தான் வழக்கு போட முடியுமே தவிர நீ எப்படி போட முடியும் என்று கேட்டபோது சரி என்று நீதிமன்றம் விடுவித்து விட்டது. நீ போட்டாயா அவர்களின் மீது? ஏனென்றால் அவன் சுரண்டி உனக்கு தானே கொடுத்தான். கலெக்டர் வந்து ஒன்றும் வீட்டுக்கு எடுத்துக்க போகவில்லை. 10 ரூபாயில் 9 ரூபாய் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் அவன் ஒரு 1.5 எடுத்திருப்பான். பிறகு 8, 7 உனக்கு தானே வருகிறது. ஆக இயற்கையை சுரண்டுவது, வரி வசூலில் சுரண்டுவது, திட்டங்கள் போடுவதில் சுரண்டுவது, சுரண்டலை தவிர வேறு எதுவும் திமுக கிடையாது. எடப்பாடியும் மிஞ்சி விட்டார்கள். அவர்கள் கூட கொஞ்சம் ஈவ்ஸோடு அடிப்பார்கள். இவர்கள் அந்த பேச்சே கிடையாது. இல்லை, இப்போ அடுத்த சர்ச்சையாக மாறிக்கிறது இந்த ஸ்டெர்லைட்டில் நடந்த துப்பாக்கிச்சூடு.
அதுல அருணா ஜெகதீஷன் அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரி சைலேஷ்குமார் யாதவ், அவருக்கு வந்து இப்ப பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன், எடப்பாடி காலத்தில் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது. எடப்பாடியை மீறி அதிகாரிகளே அதை நடத்தினார்கள். அதற்கு காரணம் எடப்பாடி நான் டிவி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னதுக்கு காரணம் நேரடியாக உத்தரவு போட்டவராக அவர் இருந்திருக்க மாட்டார் என்ற அடிப்படையில் அவர் சொல்கிறார். அப்படியானால் போலீஸே ஹை ஹேண்டடாக இந்த நடவடிக்கைகளை எடுப்பது, அதில் சைலேந்திர பாபுவுக்கு ஒரு பங்கு இருந்திருக்கிறது. அதனாலே தான் அந்த கமிஷனில் சைலேந்திர பாபுவின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார். ஒரு பெரிய அதிகாரி சம்பந்தப்படாமல் 13 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது என்பது இயலக்கூடிய ஒன்றில்லை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த ஸ்டெர்லைட்டு, இந்த போலீஸ் அதிகாரிகள், இந்த கலெக்டர் எல்லோருக்கும் அரசாங்கத்தில் ஒரு சம்பளம் நடப்பது போல இன்னொரு சம்பளம் இவர்களுக்கு ஸ்டெர்லைட்டில் நடந்தது. இல்லாவிட்டால் ஏன் அவனுக்காக சொல்ல போகிறான்? மக்களின் மீது இவனுக்கு என்ன கோபம்? இந்த போலீஸ்காரர்களுக்கு மக்களின் மீது என்ன கோபம்? அவன் சொன்னான், இந்த ஆலை இங்கே இருந்தால் நாங்கள் உடல் நலத்திற்கு பெரிய கேடாக இருக்கிறது, மூச்சு விட முடியவில்லை, ஆகவே இந்த ஆலையை மூடு என்று சொல்கிறான். ஆலையை மூடக்கூடாது என்பதில் யாருக்கு கருத்து? முதலாளிக்கு தான் கருத்து. மக்கள் சாகட்டும், என்ன வேண்டுமானால் ஆகட்டும். இந்த மக்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக திரண்டு ஊர்வலம் வருகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை அச்சுறுத்தி வைக்க வேண்டும் என்று 2வது சம்பளம் பெறுகிற போலீஸ் அதிகாரிகள் நினைக்கிறார்கள். இரட்டை சம்பளம் பெறுகிற கலெக்டரோ போலீஸ் அதிகாரிகளோ அரசு அதிகாரிகள் நினைக்கிறார்கள். நினைத்து இவர்களை சுடுகிறார்கள். சுட்டு 13 பேர் செத்து போனார்கள். ஆக இங்கே பாருங்கள், ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக அரசினுடைய அதிகாரமே உள்ளே நுழையாமல் அரசுக்கும் இவர்களிடம் பங்கு போகும், அது வேறு செய்தி, அது யோக்கியமானது என்று நான் சொல்லவில்லை. அதிகாரிகள் ஒரு தனிநிலை எடுத்து சுடுகிறார்கள். இந்த வழக்கை போட்டு துறை நடவடிக்கை எடுக்கிறார்களாம். அது சைலேஷ்குமார், அவருக்கு பதவி உயர்வு கொடுப்பது என்பது இவர்களுடைய துறை நடவடிக்கையில் சேர்ந்தது. அது துறை நடவடிக்கை என்றால் பதவியை இறக்குவதல்ல, ஊர் விட்டு ஊர் மாற்றுவான். இதை நீ எடுத்தால் என்ன, இந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்ன? செத்து போன 13 பேருக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்தாய். கள்ளச்சாராயத்தில் செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தார். கள்ளச்சாராயம் காய்ச்சியவனுக்கும் கொடுத்தார்கள், கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கும் கொடுத்தார்கள் 10 லட்சம். ஏனென்றால் இவர்களுடைய மதுவிலக்கு கொள்கையை பற்றி கேள்வி மக்களிடம் எழுந்து விடக்கூடாது என்பதற்காக 10 லட்சம் கொடுத்தார்கள். எனக்கு சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது, ஆலையை மூடு என்று ஊர்வலம் வந்த மக்களை சுட்டு கொண்டு அவர்களுக்கு 5 லட்சம் கொடுத்தார்கள். ஏதாவது ஒரு யோசனை இருக்கிறதா? ஒரு முதலமைச்சருக்குள்ள சிந்தனையா இது? கள்ளச்சாராயம் செத்தவனுக்கு 5 10 அவனுக்கு எதுக்கு கொடுக்குறா என்று கேட்கிறேன். கள்ளச்சாராயம் குடித்தால் சாக வேண்டும் என்கின்ற ஒரு அச்சமே அவனுக்கு இல்லாமல் போயிடும். காய்ச்சினால் நமக்கும் பணம் கிடைக்கும், குடித்தால் இனிமேல் 10 லட்சம் இன்சூரன்ஸ் செய்தது போல. இந்த மாதிரியெல்லாம் ஒரு அரசு, எந்த யோசனையும் இல்லாத அரசை நான் பார்த்ததே இல்லை. அதோடு அது நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்கிறார் 2 ஆண்டுகளாக. அவருடைய ஆட்சியில் நடந்தது. தப்பு செய்த போலீஸ்காரனை தூக்கி எறி, நடவடிக்கை எடுக்க அவனை வைத்து கொண்டு தானே இவர்கள் காரியம் செய்ய வேண்டும். அவன் மீது நடவடிக்கை எடுத்தால் அவன் இவர்கள் செய்கிற பித்தலாட்டங்களுக்கு அவன் எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பான்? இந்த போக்கு ஜெயலலிதாவிடம் இருந்தது, இந்த போக்கு எடப்பாடியிடம் இருக்கிறது, அந்த போக்கு பெரிய அளவுக்கு ஸ்டாலினிடம் இருக்கிறது. ஆகவே சும்மா எப்பொழுது பார்த்தாலும் மோடி ஒழிய வேண்டும் என்றால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்லி இந்த 2% வாக்கு வித்தியாசத்தில் தான் வெல்கிறார்கள். 12% வாக்கு இந்த சிறுபான்மையினர் போய் கண்ணை மூடிக்கொண்டு போடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அந்த சிறுபான்மை ஒருத்தனை பார்த்து கேட்டேன், 3 ஃபேஸுக்கு என்னங்க 30,000 ரூபா தர்றேன்னேன், 50,000 ரூபா கேட்குறேன்னாரு ஒருத்தர். 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு 50,000 ரூபா லஞ்சம் கேட்குறேன், நான் 30,000 தர்றேன்ட்டேன். ரொம்ப என்னையா 50,000 தாங்க முடியல, எப்படி தொங்குதுன்னு. ஓட்டு அவனுக்கு எதுக்கு போடுறான்னு கேட்டேன். மோடியும் போக போகிறதில்ல, இவங்க லஞ்சமும் போக போகிறதில்ல. ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒன்று செய், இந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் போடு, திமுகவுக்கு போடுவதில்லை என்று முடிவெடு. பிறகு இவன் கூட்டணிக்கு தலைமை தாங்குவதற்கே பின்வாங்குவான். 40 இடங்களிலும் ஒரு 20-22 இடங்களில் இவர்கள் இருக்கிறார்கள். 18 இடங்களில் கூட்டணிகள் இருக்கிற. கூட்டணிக்கு கூட போடு, மோடி எதிர்ப்புக்கு. இவனுக்கு போடாதே. இவன் நம்மை சுரண்டுவதே வேலையாக வைத்திருக்கிறானே. அவன் சில மத ரீதியான செயல்பாடுகள் காரணமாக நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இவன் நேரடியாக சுரண்டுவதற்கு இதை நாம் 50 ஆண்டுகளாக இவனை ஏன் மாற்ற முடியவில்லை என்றால், எப்பொழுது பார்த்தாலும் மோடி 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 மோடியை என்று சொல்லிய 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கார். எது சொன்னாலும் பீட்டி. நான் ஒன்று நினைத்தேன், அதாவது காமராஜ் உயிரோடு இருந்தார். அப்பொழுது எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல்லில் வென்று விட்டார்.
இனிமேல் அவர்தான் என்கின்ற நிலை இருந்தது. இருந்தாலும் காமராஜர் இருக்கிற காரணத்தினால் சொல்ல முடியாது என்கின்ற நிலைமையும் இருந்தது. அப்பொழுது காமராஜர் ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சி எதிர்ப்புக்காக இங்கே வருகிறார். கருணாநிதி முதலிலே போய் பெரிய கூட்டத்தை கூட்டி வரவேற்பு கொடுத்து விட்டார். காமராஜ் போய் வரவேற்க போனவர் போகாமல் இருந்து விட்டார். ஏன்னா திமுக கூட்டத்துக்கு நடுவில் போக வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சியை எதிர்ப்பதற்காக கூட திமுகவோடு சேர்ந்து பிடிக்கவில்லை. காமராஜ் தனியாக போய் பேசிக்கொண்டு வந்து விட்டார். இவரும் எதிர்ப்பு, ஜெயபிரகாஷ் நாராயணன் எதிர்ப்பு. ஆனால் ஜெயபிரகாஷ் நாராயணன் திமுகவோடு சேர்ந்து தப்பென்று காமராஜர் நினைத்தார். ஒரு பெரிய உயரிய நோக்கத்திற்கு வல்லாட்சியை எதிர்ப்பதற்காக கூட இந்த திமுகவோடு சேருவதற்கு அவர் விரும்பவில்லை. சேர்ந்து பார்ப்பதற்கு, சேர்ந்து போராடுவதற்கு, பதவிக்காக அல்ல, போராடுவதற்கே இவனோடு சேர்ந்து போராடி இவனை மீண்டும் யோக்கியனாக்கி, இவனை நல்லவனாக்கி, இவனை ஒரு போராளியாக்கி நிலைநிறுத்துவதை காமராஜர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே தனித்து போனார். ஜெயபிரகாஷ் நாராயணனை பார்த்தால் திமுக உள்ளே நுழைந்து விட்ட காரணத்தினால் வெளியே நின்று இவர் மட்டும் போராடி கொண்டு வந்தார். ஆகவே நான் சொல்கிறேன், இன்றைக்கு கருணாநிதி இருந்திருந்தால், காமராஜர் உயிரோடு இருந்திருந்து அந்த தேர்தலில் நின்றிருந்தால் கருணாநிதி என்ன சொல்லியிருப்பார்? இந்திரா காந்தியினுடைய பி டீம் காமராஜ் என்று சொல்லியிருப்பார். அதானே? ஏனென்றால் இந்திரா காந்தியினுடைய ஆளும் எம்ஜிஆரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள். எம்ஜிஆர் நிற்கிறார், இவர் பி டீம். இந்திரா காந்திக்கு எதிரான ஓட்டுக்களை எனக்கு வர விடாமல், திமுகவும் இந்திராவுக்கு எதிரான ஓட்டு, காமராஜரும் இந்திராவுக்கு எதிரான ஓட்டு எனக்கு வர விடாமல் இவர் பி டீமாக இருந்து தடுத்தார் என்று சொல்வார். இது ஒரு தியரி அல்லாத தியரியை எப்படி கண்டுபிடித்தார்களோ எனக்கு தெரியவில்லை. இந்த கேடயத்தை வைத்துக்கொண்டே திமுக உயிர் வாழ்கிறது சொல்லுகிறேன். இது மோடி பூச்சாண்டி இருக்கின்ற வரையிலும் இந்த திமுக காரன் நான் பி டீம் என்பதை தான் சொல்லிக்கொண்டே இருப்பான். அப்புறம் 50,000 3PS வாங்குவான், எல்லாம் செய்வான், தொடர்ந்து செய்வான். இவனுக்கு ஒரே ஒரு இது. ஆனால் பின்னாடி ஒரு 30-40 பேர் திமுகவிலிருந்து கூட்டணி அரசுக்கு வருகிறாயா என்று கேட்டால் வாஜ்பாய் அரசில் சேர்ந்தது போல் இவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள். ஆவண ராஜாவும் டிஆர் பாலுவும் மந்திரி ஆகிடுவார். இப்போ இதில் அடுத்த சர்ச்சையாக வந்திருக்கு இந்த வேங்கை வேல். அதில் ஒரு வருடம் கடந்து கூட குற்றவாளிகள் இன்னும் பிடிக்கப்படாது. திருமாவளவன் அல்லவா கோபப்பட வேண்டும். திருமாவளவன் தாங்கி கொண்டு நிற்கிறாரே, ரொம்ப ஆத்திரப்படுகிறார். வேங்க வயலில் மலத்தை கலந்தவன் யார் என்று கண்டுபிடித்து எங்களுடைய மக்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் ஏன் ஏற்படுத்தவில்லை என்று கேட்பதற்கு பதிலாக பொன்முடியை தண்டித்த உயர்நீதிமன்ற நீதியரசருக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த பொன்முடி பெரிய யோக்கியன். இந்த யோக்கியனை காப்பாற்றுவதற்கு இந்த திருமாவளவன் முன்னிற்கிறார். நீதியரசரின் மீது பழி சொல்லுகிறார். வேங்க வயலில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முனைப்போடு பேச முடியவில்லை. கூட்டணி வேறுதில்லை. அவர்தான் யோசிக்க வேண்டும், மக்கள் தான் யோசிக்க வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் யோசிக்க வேண்டும். என்ன இப்படி இவர்கள் 4 பேர் 2 பேர் பதவிக்கு போவதற்காக யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வெட்டுக் கொடுப்பார்கள். ரொம்ப உனக்கு சீற்றம் வர வேண்டிய இடம் வேங்கை வயல். சீற்றம் பொன்முடிக்கல்லவா வருகிறது. பொன்முடியை காப்பாற்றுவது எதற்காக? அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பேசினால் நன்றாக இருக்காது, நீ பேசு என்று சொல்கிறார்கள். கலைஞரும் இதைத்தான் செய்தார். ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடிக்க வைத்தார் வரை திருமாவளவனை. அந்த காலத்தில் ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடித்தார் நம்முடைய திருமாவளவன். அவர் சொன்னார், நீ இருந்திருந்தால் உன்னையும் சேர்த்து போட்டிருப்பேன் என்று சொன்னார் பிரபாகரனோடு. என்ன இந்த கூட்டணிக்காக எந்த நிலைக்கும் போகிறார் திருமாவளவன்? அது நல்ல அரசியல் இல்லை. சனாதனம் பேசுகிறோம், அது பேசுகிறோம், இது பேசுகிறோம், எது பேசினாலும் கடைசியில் அவன் அரசியல் வேறு, எங்களுடைய அரசியல் வேறு என்று சொல்ல வேண்டியதானே. வேங்கை வேல் எங்களுக்கு ஒழுங்கு செய்ய மாட்டேன் என்கிறாய், பொன்முடிக்காக என்னை எதிர்க்கு பேச சொல்லுகிறாய் என்று கேட்க வேண்டியதானே. நம்ம நீதியரசரையெல்லாம் குற்றம் சொல்ல வேண்டியது கட்டாயமா என்று கேட்கிறேன். இத்தகைய நீதியரசர்கள் ரொம்ப அபூர்வமாக நமக்கு வாய்க்கிறார்கள். அவர்களையும் குற்றம் சொல்லி நீங்கள் இந்த நீதி அமைப்பே பாழாக்கிவிட்டு இந்த நாட்டை என்ன செய்ய நினைக்கிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமாக இந்த ஆர் ராசா அவர்கள் ரீசெண்டாக பேசும்போது சொல்லியிருக்கார், தமிழகத்தில் நாம் வச்சிருக்கக்கூடிய இந்த சமூக நீதி அந்த மாடல், திராவிட மாடல் தான் இன்னும் கொஞ்ச நாளில் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்தியாவை ஆளப்போகிறது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அதில் குறிப்பாக வேற இந்தியாவில் பாஜக இருக்கக்கூடிய யாருக்குமே கொள்கை இல்லை, கொள்கை இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஸோ திமுகவால் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கணும்? இது என்ன என்று எனக்கு புரியல. இது விபி சிங் காலத்தில் இந்தியா முழுவதும் அது நடைமுறைக்கு வந்து விட்டது. ஒருவரை பார்த்து ஒருவர் இப்பொழுது மராத்தியத்திலெல்லாம் மராத்தியர்களையும் சேரு என்று பெரிய போராட்டம் நடத்தப்படும். எல்லா இடங்களிலும் இந்த விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இது என்ன நீதி கட்சி காலத்திலிருந்து வருகின்ற ஒரு கொள்கை. எவ்வளவு காலத்திற்கு நீங்கள் அதை வைத்திருக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒரு கட்டத்தில் முன்பு ஒரு முறை கட்டுரை ஒன்று எழுதினேன்.
பிற்பட்டோருக்கு பிற்பட்டோரை பகை என்று கருணாநிதி என்னை காட்சி எடுத்து விட்டார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அப்பொழுது சொன்னேன், பிற்பட்டவர்களுக்கு முற்பட்டவர்கள் பகை இல்லை, அவர்களுக்கு இடம் கிடையாது என்று சொன்னதை அவர்கள் அமைதியாக ஏற்றுக்கொண்டு விட்டு பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருந்தாலும் பார்ப்பனரோடு சேர்ந்து சில சமூகங்கள் ஒதுங்கி நின்று விட்டன. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஒரு வன்னியர் டாக்டர் ஆகி வசதி பெற்று விட்டால் அவர் வரிசையை விட்டு நகர்ந்தால் தானே அடுத்த வன்னியருக்கு இடம் கிடைக்கும். நீ வருவாய், உன் மகன் வருவான், உன் பேரன் வருவான், இந்த குடும்பத்தில் 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு நீங்கள் மட்டுமே வன்னியர் என்கின்ற பெயரால் அந்த டாக்டர் படிப்புக்கான இடத்தை பெறுவீர்கள் என்று சொன்னால், ஏழை காய்கறி விற்கிறவனுடைய மகள் என்றைக்கு அதை பெறுவாள்? பிற்பட்டோருடைய இடத்தை முற்பட்டோருக்கு கொடுக்க வேண்டாம். பிற்பட்டோர் இடத்தை பிற்பட்டோரில் உள்ள ஏழைகள் அடைவதற்கு நீங்கள் தானே தடையாக இருக்கிறீர்கள். 10% ஆஃப் தி பீப்புள் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட். அவன் வசதியாக வந்த பிறகும் அந்த இதை விட்டு கொடுப்பதில்லை. நான் சொல்லுகிறேன், 75 ஆண்டுகளில் முறையாக வசதி பெற்றவனெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி இவர்களை தள்ளி ஒருவன் பட்டம் பெற்று விட்டான், டாக்டர் ஆகி. அந்த குடும்பத்துக்கு இனிமேல் கிடையாது. அடுத்த குடும்பமா அடுத்த குடும்பமா அடுத்த குடும்பம், கடைசியில் காய்கறி விற்கிற வன்னிய குடும்பமும் அந்த இடத்தை பெறும். 75 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் முழுமையான சமுதாயம் நன்மை அடைந்திருக்கும். அதே 10% பேர் தான் இன்றைக்கும் நன்மையடைந்து கொண்டிருக்கிறார்கள். மீது 90% பேர் வெளியே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கருத்து ஊட்டப்படுவதில்லை. நமக்கு பெரிய இடஒதுக்கீடு என்று பேசுவதன் மூலம் 90% பேர் ஏன் இன்னும் அந்த வட்டத்திற்கு வெளியே நிற்கிறான்? அந்த செல்வாக்குள்ள குடும்பங்கள் மட்டுமே ஏற்கனவே வந்து அந்த இடத்தை அடைந்து பண வசதியை பெற்று அவர்கள் மட்டுமே தான் திரும்ப திரும்ப அடைகிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், டாக்டர் மகன் டாக்டர், டாக்டர் மகன் டாக்டர், டாக்டர் மகன் டாக்டர் 4 தலைமுறைக்கு வருவான். அவனுக்கு வசதி இருக்கிறது, அவனுக்கு படிப்பு இருக்கிறது, அவன் உயர் கல்வி பெறுகிறான். யார் உயர்கல்விக்கு போனாலும் அவர்கள் மனிதன் எல்லாருக்கும் ஒரு மாதிரி அறிவு தான், அவன் பெற்று விடுவான். அதில் ஒன்றும் பெரியதில்லை. கீழே இருக்கிறவன் விடவில்லையே. எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறார்கள்? நீங்கள் ஒரு கணக்கெடுக்க வேண்டும். இந்த 10% பேரை தவிர மீதம் உள்ள 90% பேர் ஏன் வெளியே இருக்கிறார்கள்? இந்த இடஒதுக்கீடு கொள்கை இருந்தோம் 75 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக இருக்கிறது. ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலிருந்து ஏன் அந்த முழு சமூகம் நன்மை அடையவில்லை என்று நான் கேட்கிறேன். நீ முற்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டாம். நான் இன்னொன்று சொல்லுகிறேன், இந்த 10% பேருக்கு முற்பட்ட ஜாதிக்கு இடஒதுக்கீடு வழங்குகிறாரே மோடி, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அந்த இடங்களெல்லாம் எதற்காக அங்கே வழங்குகிறார்கள் என்றால், அவன் பட்டேல் கேட்கிறான், மராத்தி கேட்கிறான், அவனெல்லாம் பெரிய சமூகம், அவனை புறந்தள்ளினால் நீ வெற்றி பெறவே முடியாது. அவன் தாழ்த்தப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக உள்ளவன். அவனை வெல்ல முடியாது உன்னால், இல்லை என்றால் நீ வெல்லவே முடியாது. ஆக அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கும் அதில் கொடுத்தால் அது தாங்காது பட்டியல். ஆகவே முற்பட்டவர்களை இதற்கு கோர்ட் ஒத்துக்கொள்கிறது. பாருங்கள், இது நியாயமான ஒன்றில்லை. கோர்ட்டு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு 10% என்று கொடுத்து அந்த பட்டேல், அந்த மராத்தி இவர்களெல்லாம் சமாதானப்படுத்த முயற்சி நடக்குது. தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. நடைமுறைப்படுத்தாத குற்றம் என்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் நடைமுறைப்படுத்தினால் 3% இருக்கிற பார்ப்பனர்கள் 9% இடத்தை பெறுவார்கள். நான் நியாய அடிப்படையில் இதை பேசுகிறேன். அவனுக்கு 3% தான் மக்கள் தொகை. அவன் இந்த 9% இடத்தையும் பெற்று விடுவான். இந்த கோட்டாவே இல்லை என்றால் அவன் 60% இடத்தை பெறுவான். 2000 ஆண்டுகளாக கல்வியோடு புழங்கியவன். கல்வியை தவிர அவனுக்கு வேறு எதிலையும் சிந்தனை இல்லை. நமக்கு அப்படி இல்லை. ஆகவே அவன் இந்த 10% இடத்தில் 9% இடத்தை பெறுவான். இந்த சின்ன சின்ன ஜாதிகள், முற்பட்ட ஜாதிகள் என்று இருக்கின்றனவே, அவர்கள் இந்த கோட்டாவில் 1% கூட பெறமாட்டார்கள். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இது பார்ப்பனர்களை உள்ளடக்கியதாக இல்லாமல் இருந்திருந்தால் இவர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்பதை பற்றி நாம் மறுபரிசீலனை செய்யலாம். பார்ப்பனர்களையும் உள்ளடக்கிய இந்த 10%, 9% அவன் தான் அடைவான். அவன் அறிவு சமூகம். அவன் அறிவிலேயே காலகாலமாக வந்தவன். அவன் படிப்பு தான் அவனுக்கு உள்ள சிந்தனை. அவனோடு போட்டி போடுவது என்பது எளிதில்லை. இங்கே இருந்து அமெரிக்காவில் போய் அக்ரஹாரம் வைத்து விட்டானே, நீ என்ன தள்ளினாலும் நான் அதை குறைவாக சொல்லவில்லை. அவருடைய அறிவு நாட்டுக்கு பயன்படுத்தும். நான் பார்ப்பனர்கள் நம்மை மிதிக்கிறார்கள் என்பதுதான் கோபமே தவிர, எனக்கு உன்னுடைய சமக்கிருதத்தை என் மீது எதுக்கு திணிக்கிறாய், உன்னுடைய வேதத்தை எனக்கு எதுக்கு திணிக்கிறாய், நீ இந்து நான் இந்து இல்லை, அதுதான் என்னுடைய அடிப்படையை தவிர, அவர்கள் ஒரு மதமாக கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் போல இந்து மதமாக அவர்கள் 3% பேர் இருக்கட்டும். நாமெல்லாம் தமிழ் சமூகமாக தமிழ் சமயங்களாக இருப்போம். இது அறிவில் தைக்கிறதா முதலமைச்சருக்கு? இது எந்த அறநிலைய அமைச்சருக்கு தைக்காது. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சும்மா பொங்கலை வாங்கி சாப்பிட்டு விட்டு பரிவட்டம் கட்டுவார்கள், வாங்கி கொண்டு வருவார்.
முதலமைச்சருக்கு தெரிகிறதா? இல்லை மற்றவனை சுற்றி வைத்திருக்கிறவனையா யோசனை கேட்டாவது அவர் செய்கிறாரா? ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த 10% இடஒதுக்கீடு என்பது முற்பட்டோருக்கு, அதுவும் பொருளாதார ரீதியாக அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லை. திமுக அதை நடைமுறைப்படுத்தப்படாததை நான் ஏற்கிறேன். நான் எல்லாவற்றுக்கும் திமுக 2 4 என்று தவறுதலாக சொல்லிவிட்டான். 2 7 என்று தான் சொல்லுவான். எப்பொழுதாவது ஒரு முறை 4 என்று சொன்னால் அப்பொழுதும் எதிர்க்கின்றவன் இல்லை நான். ஆகவே அது சரி. இந்த ஏன் பிற்பட்டவர்கள் அதே வரிசையில் இருக்கிறார்கள்? 90% பேர் இன்னும் வாய்ப்பு பெற முடியாது. கணக்கெடு, சொல்லு, நீ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடு. இவ்வளவு காலம் இவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார். என்னென்ன சமூகத்தில் எத்தனை சதவீத மக்கள்? 90% மக்கள் ஏன் வன்னியரில், தேவரில், மற்ற சமூகங்களில் எதற்காக அவர்கள் இன்னும் வரிசையிலேயே நிற்க வேண்டும்? தன் ஜாதி கொண்டுலாம் அவன் போட்டியிட வேண்டியது இருக்கிறது. அதிலே வசதி பெற்றவன் அவன் சிவநாடார் பள்ளிக்கூடத்தில் படித்து விட்டு வருவான், இவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து விட்டு வருவான். இவன் எப்படி அவனோடு போட்டி விடுவான்? எல்லாவற்றையும் நியாய அடிப்படையில் செஞ்சு போகல. எனக்கு ஒன்றும் நான் பதவியில் போய் நாளைக்கு உட்கார்ந்து மகுடம் சூட்டி கொள்ள போவது ஒன்றும் கிடையாது. நான் சாகின்றவர்களும் கத்தி கொண்டு வந்துவிட்டு சாவதற்காக பிறந்தவர்கள் என்ற முடிவோடு தான் தனி கட்சி வைத்து கொண்டிருக்கிறேன். நியாயத்தையாவது சொல்ல வேண்டும். நியாயத்தை நான் சொல்லுகிறேன், அதற்கு கோவப்படுகிறார்கள் திமுகவிலே. இல்லை, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இன்று இருக்கிறது. அது ஒரு தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்கிறார். இது சரியா? ஆளுநர் அவரை நீக்கினார், பின்னர் பின்வாங்கினார். இது சரியான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. அதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதுனா, அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்பதில் ஒன்றும் சிக்கல் கிடையாது, அது முதலமைச்சரோட பவர்ஸ்க்கு உட்பட்டது. ஆளுநர் இந்த மாதிரி அவருடைய ஒரு பவராக எடுத்துக்கிட்டு செந்தில் பாலாஜி டிஸ்மிஸ் பண்ண. ஆனால் நம்முடைய நாட்டில் உள்ள ஆட்சி சட்ட ஆட்சி, ரூல் ஆஃப் லா என்று தான் சொல்வார்கள். நீதியான ஆட்சி இல்லை. நீதிமன்றத்தில் நீதி வழங்கப்படுவதில்லை, சட்டத்திற்கேற்ப தீர்ப்புகள் தான் வழங்கப்படுகின்றன. சட்டம் செய்கிறவர்கள் லெஜிஸ்லேட்டர்ஸ், பார்லிமெண்டேரியன்ஸ், இவர்கள் தான் சட்டம் செய்கிறார்கள். இவன் எவ்வளவு முட்டாள்தனமாக சட்டம் செய்கிறானோ அதற்கேற்பத்தான் அவன் தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர நீதிபதிகள் அதற்கு வெளியே எல்லாம் போய் சொல்ல முடியாது. அதனாலே நான் சொல்லுகிறேன், இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்குகிறது மந்திரிகளெல்லாம் திருடர்களாக இருப்பார்கள், இவர்களெல்லாம் கொள்ளையடித்து விட்டு சிறைக்கு வருவார்கள் என்பது சாசனம் உருவாக்கியவர்களுக்கு தெரியாது. அதனால் இது பற்றி எந்த விதமான குறிப்பையும் அவர்கள் சட்டத்தில் விட்டு வைக்கவில்லை. ஆகவே சட்டத்தில் அந்த குறிப்பு இல்லை என்றால் நீதிபதி அதற்கு நீதி சொல்ல மாட்டார், அது நியாயம்தான் என்று சொல்வார். செந்தில் பாலாஜியை சிறையிலேயே அமைச்சராக வைத்திருப்பது நான் சொல்லுகிறேன், என்ன நியாயம்? நீ அரசு வேலை பார்ப்பதில்லை, மக்கள் பணி செய்வதில்லை, எந்த கோப்பும் பார்ப்பதில்லை, எந்த வேலையும் செய்வதில்லை, உனக்கு சம்பளம், உனக்கு கொடி கட்டிய கார், உனக்கு மந்திரி பதவி என்கின்ற அந்த மதிப்பு நிலை சிறையிலே உனக்கு உச்ச நிலை. நீ ஜெயிலரை போய் செல்லில் படுத்துக்க சொல்லிவிட்டு நீ ஜெயிலர் ரூமில் படுத்துக்கொள்வாய் ஏசியில். இதை செல்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. நியாயம். கோர்ட்டு சொன்னது தப்பு என்று சொல்லவில்லை. கோர்ட்டு என்றால் எழுதி வைத்த சட்டத்திற்கு தான் தீர்ப்பு சொல்லுமே தவிர இவர்கள் அதற்கு அப்பாற்பட்டு மனுநீதி சோழன் போல தேர்காலில் மகனை படுக்க வைக்கிறவர்கள் இல்லை. இவர்கள் அந்த மாதிரியான நீதி அமைப்பு இல்லை. ஆகவே நீதி பல சமயம் புரண்டு போவதற்கே காரணம் சட்டம் செய்கிறவர்கள் படுமோசமான அயோக்கியர்கள். லஞ்சம் வாங்குகிறவன் சட்டம் செய்கிறான், அப்புறம் லஞ்சம் வாங்குகிறவன் ஜெயிலுக்கு போனால் அவனுக்கு சார்பாகத்தான் சட்டம் இருக்கும். நீதிமன்றம் எப்படி குறுக்கிடும்? இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்கிறார்கள், போலீஸ்காரனுக்கு உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களை கைது செய்து கொண்டு போய்விட்டால் நீதிமன்றத்தில் நிறுத்தினால் நீதிபதி நிமிர்ந்தே பார்க்க மாட்டார். நான் பல தடவை சிறைக்கு போனவன், நிமிர்ந்தே பார்க்க மாட்டார். 15 நாள் போ, 12ஆம் தேதி வாய்தா போ என்று சொல்லுவேன். உடனே எதற்காக? நான் என்ன தப்பு செய்தேன்? இவன் எனக்கு முன்பகை காரணமாக கொண்டு வந்தான் அல்லது வேறு காரணம் ஒன்றுமே இல்லை. இவன் காசு கேட்டால் நான் கொடுக்கவில்லை. ஆக எதுவும் நான் பேசினால் தானே, விசாரணையெல்லாம் பின்னால். உங்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு ஆள் இல்லை என்றால் 10 ஆண்டு 12 ஆண்டு நீ சிறையிலே இருக்க வேண்டும். விசாரணை கைதிகளாக சிறையிலே இருப்பவர்கள் இந்தியாவிலே அதாவது ஒரு லட்சக்கணக்கான பேர் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட கான்விக்டுகள், குற்றவாளிகள் 1 பங்கு என்றால் விசாரணையின் காரணமாக சிறையில் இருப்பவர்கள் 3 பங்கு. இது சட்டமா? இது ஒரு நாடா? சிரிக்க மாட்டானா? எதற்கு மண்நீதி செயலகம் கதையெல்லாம் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறேன். எதற்கு பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய கதையெல்லாம் சொல்லுகிறீர்கள்? ஒரு நியாயமும் இல்லாத நாடு இது. அவனுக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக அவன் திருட்டு வழக்கிலே சம்மந்தப்பட்டவனும் இல்லாதவனும் அவனை கொண்டு வந்து வைத்து விட்டால் 10 ஆண்டு 12 ஆண்டு அவன் சிறையிலேயே இருக்கிறான், சிறையிலேயே சாகிறான். வெட்கப்பட வேண்டாமா அந்த நீதிபதிகள்?
இந்த சட்டத்தை மாற்றி நாங்கள் இதற்கு தீர்ப்பு சொல்ல முடியாது என்று நீனாக விடுவி பார்ப்போம். செய்யவில்லையே. இந்தியா முழுவதும் 1க்கு 3 பங்கு விசாரணை கைதிகள் உள்ளே இருக்கிறார்கள். அதே மாதிரி சட்டத்தில் இடமில்லை என்று சொல்லி செந்தில் பாலாஜி மந்திரியாகவே உள்ளே இருப்பார். இது ப்ரையாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ப்ரையாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அதை விட கேவலமான சிந்தனை போக்குடையவர். இல்லாவிட்டால் எங்கேயாவது ஒரு மந்திரியை கேவலமாக மக்கள் பணத்தை சுரண்டியவன் என்று சொல்லுகின்ற ஒருவனை அவன் கொண்டு போய் மந்திரியாக ஒரு மனிதரை வைத்து கொண்டால் அந்த ஆட்சியினுடைய தகுதி எப்படி இருக்கும்? கலைஞர் கொஞ்சம் இதற்கு வெட்கப்பட்டிருப்பார். அப்புறம் வந்துக்கலாம்ப்பா மந்திரியாக என்றால் சொல்லியிருப்பார். இவருக்கு அதுவும் தெரியாது. ஆகவே நீதிமன்றம் ஏன் சொல்லுகிறது என்றால் எழுதி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு தான் தீர்ப்பு சொல்லும். அதனால் அப்படி இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், போய் சொல்லலாம். ஒரு நாடாளுகின்ற ஒரு மனிதன் குற்றவாளியாக சிறையில் இருக்கிற போது அவன் மந்திரியாக இருப்பது என்பது நீதி அமைப்புக்கு முரணாக தெரியாதா என்ற கேள்வியையாவது அவர்கள் எழுப்ப வேண்டாமா? அது அவருடைய ப்ரையாரிட்டி என்று சொன்னால். ஆகவே இங்கே ஒரு நீதியும் கிடையாது. சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லிக் கொள்வார்கள். சட்டம் என்பது மத்திய அரசாங்கம் இப்பொழுது போட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒருவனை நிறுத்தினால் நிமிர்ந்து பார்க்காமல் நீதிபதி 15 நாள் சொல்லுவார். நான் எத்தனையோ தடவை போயிருக்கேன், நிமிர்ந்தே பார்த்ததில்லை. அவர்கள் பன்னியை கொண்டு வந்து நிறுத்தினாலும் 15 நாள் என்று சொல்லிவிடுவார்கள். நிமிர்ந்தே பார்ப்பதில்லை. நான் சொல்லுகிறேன், அனுபவத்தில் சொல்லுகிறேன். அதற்கு 90 நாள் என்று அமித்ஷா சட்டம் செய்திருக்கிறார். இனிமேல் ஒரு குற்றம் என்று கருதி போலீஸ்காரன் உண்மை விளக்கம் போடுவான், பொய் விளக்கம் போடுவான். அரசாங்கம் திருட்டுத்தனமான அரசாங்கம் அது பொய் விளக்கத்தான் பெரும்பகுதி போடும். அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினால் நீதிபதி நிமிர்ந்து பார்க்காமல் 90 நாள் சொல்லிவிடுவார். அப்புறம் அதுக்குள்ளே அவன் ஜாமீன் எடுக்கிறான், போகிறான், வருகிறான், உயர் நீதிமன்றத்திற்கு போகிறான் என்பதெல்லாம் வேறு. அதற்கெல்லாம் வழி இல்லாதவன் என்ன செய்வான் என்று நான் கேட்கின்றேன். செந்தில் பாலாஜிக்கும் பொன்முடிக்கும் வசதி இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை 15ஆம் நாள் தட்டி விட்டீர்கள். 10 ஆண்டுகளாக விசாரணை கைதியாக நம்முடைய சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே இல்லாதவன், அவனை பற்றி உங்களுக்கு எவனுக்காக சிந்தனை இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான். நீதி அமைப்புக்கு இருக்கிறதா இல்லை சட்ட அமைப்புக்கு இருக்கிறதா? ஆகவே இது இவர்கள் கொஞ்சம் பேர் 10% பேர் கொள்ளையடிப்பதற்காக ஆட்சி, இவருடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக பெரும்பான்மையான நீதிமன்றங்கள், இதில் சில நீதிபதிகள் தப்பித்தவறி வந்து விடுகிறார்கள். அவர்களை உள்நோக்கம் படைத்தவர்கள் என்று இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள். இதில் மிக முக்கியமாக இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா பாமக கூட்டணி, திமுகவுடன் பாமக கூட்டணி வருகிறதா அப்படிங்கிற ஒரு பேச்சு. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பிறகு வருகிறதா அப்படின்ட்டு இதை எப்படி பார்க்குறீங்க? 2011 கூட்டணி, அதுக்கப்புறம் பாமக வெவ்வேறு கூட்டணி, வேறு என்ன செய்ய முடியும்? இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன், ஒரு ஜாதி கட்சியாக தொடங்கி இருக்காமல் ராமதாஸினுடைய ஒரு அறிவுக்கும் அவருடைய அரசியல் போக்குக்கும் அவர் தொடங்கிய போதே இதை தமிழ்நாட்டு கட்சியாக விஜயகாந்தெல்லாம் தொடங்கினார். அதுபோல் ஒரு தமிழ்நாட்டு கட்சியாக தொடங்கியது தான் அந்த கட்சி ஆட்சிக்கே வந்திருக்கும். அது இல்லாமல் இவர்கள் தான் நமக்கு சாதகமாக இருப்பார்கள், நமக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்பி ஒரு சிறிய கூட்டுக்குள் அடைபட்டு 4% 6% வாக்குகளை தாண்டி இவர் போக முடியாமல் எப்பொழுது பார்த்தாலும் இங்கேயோ அங்கேயோ போய் நீங்கள் பாஜகவோடு கூட்டி என்று சொன்னார். பிறகு பாஜக தேராது என்ற முடிவுக்கு வருகின்ற போது பிறகு இங்கே தானே ஆக வேண்டும். ஒன்று எடப்பாடியிடம் போக வேண்டும், இல்லாவிட்டால் திமுகவிடம் போக வேண்டும். திமுக இப்போ ஓவர்லோடட், இருக்கிறவனுக்கு பூரா இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் இருக்கிறவனுடைய இடத்தையெல்லாம் குறைக்க வேண்டும். தன்னுடைய இடத்தை குறைப்பதற்கு இவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள். 1-2 இடங்களை வேண்டுமானால் குறைத்துக் கொள்வார்கள் என்றாலும் கூட. ஆகவே இது ரொம்ப ஓவர் கிரௌடட் இந்த கூட்டணி. எல்லாரும் இங்கே சேர்ந்து விட்டால் உறுதியாக வெல்லலாம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்ல முடியாது, மக்கள் திரும்ப அடிப்பார்கள். அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் பிதுங்கி ஏடிஎம்கே பக்கம் போவார்கள். போகட்டும், 2 பேரும் இந்த மைனாரிட்டிகளுடைய ஓட்டை பெறட்டும். இல்லாவிட்டால் ஆன்டி இவன் என்ன பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்வது. இப்போ எடப்பாடியும் பிஜேபியோடு இல்லையே, அவரோடு சேர்கிறவன் பி டீம் இல்லையே. நீனும் வாஜ்பாயோட சேர்ந்தவன் தானே, நீ ஒன்றும் பத்தினி இல்லையே. நீனும் சேருவாய், அவரும் சேருவார். அவர் மோடியோட சேருவார், நீ வாஜ்பாயோட சேருவாய். என்ன ஆக 2 பேரும் ஒரே மாதிரியான திருடர்கள் தான். ஆகவே இனி இந்த பி டீம் பிஜேபியினுடைய பி டீம் பேச்சு இருக்காது. ஆக இவர்கள் வேறு வழி இல்லை. பாமக இந்த அரசியலிருந்து மீளவே முடியாது. பாமக மீளவே முடியாது. பாமகவும் மீள முடியாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மீள முடியாது. அது ஒரு எதிர்கட்சியாக வரையில் விஜயகாந்த் கொண்டு வந்து விட்டார். அதை ஒரு பொதுவான கட்சியாக ஒரு ஆள் வென்று பிறகு 28 பேர் வென்று எதிர்கட்சியாக எல்லா மக்களுக்கும் உள்ள. நான் சொல்லுகிறேன்,
ராமதாஸ் முதலமைச்சராக வருகிறார் என்று வைத்துக்கொள்ளும், வன்னியர்கள் எப்படி வெளியே போவார்கள்? காமராஜ் எந்த ஜாதிக்கும் நிற்க மாட்டார், பொதுவாகத்தான் இருப்பார். இன்னும் சொன்னால் நாடார்களுக்கு யாராவது இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கோவப்படுவார். ஆனால் காமராஜர் முதலமைச்சராக இருந்தால் நாடார்கள் தானாக காமராஜர் பக்கம்தான் நிற்பார்கள். எல்லா மக்களும் இருக்கிறோதோ அவர்கள் மட்டும் மாறி நிற்பார்களா? ராமதாஸ் நாளைக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் வன்னியர்கள் தானாக வருவார்கள். நீங்கள் வன்னியர்களுக்காக கட்சி வைத்துக் கொண்டால் வன்னியர் நல்லாதவங்களாம் உங்களோட வரமாட்டான். இதை ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு வயது குறைவாக இருந்தபோது ஒரு தடவை ராமதாஸில் சொன்னேன். ஓபி ராமசாமி ரெட்டியாருடைய நூற்றாண்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். அப்பொழுது இவ்வளவு பெரிதாக இல்லை ராமதாஸ், ஆனால் ரொம்ப கூர்மையானவர், அரசியலில் ரொம்ப கூர்மையானவர். எல்லா பிரச்சனைகளை பற்றியும் பேசுவார். அரசியல் கட்சிகளிலே எல்லா பிரச்சனையும் பற்றி பேச தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவர் தான். இந்த சீமான் மாதிரி உளறுவதில்லை, தெளிவாக பேசுவார். என்ன அண்ணனுடைய ஆட்சி என்று ஒரு முறை சொன்னார் சீமான். எந்த அண்ணனுடைய ஆட்சி என்று எனக்கு அரை மணி நேரம். அப்புறம் இவர் தான் தன்னை அண்ணன் என்று இவர் தன்னைத்தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்புறம் தான் ராமதாஸ் அப்படி நல்ல கூர்மையான வெரி ஷ்ரூட் பாலிட்டிஷியன். அவர் எல்லாவற்றுக்கும் சொல்லுவார். நல்ல தமிழ் உணர்வு மிக்கவர், தமிழ் இன உணர்வு மிக்கவர், ஈழப் பிரச்சனைகளிலே சரியாக இருந்தவர். ஆகவே என்னுடைய கருத்து இது. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம் என்பதற்காக அவர் மீது எனக்கு எப்பொழுதும் மதிப்பும் உண்டு, பழக்கமும் உண்டு. 30 ஆண்டுகள் முன்னாடி சொன்னேன், ஏன் தானாக வருவார்கள் அவர்களெல்லாம், நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்துக்கிட்டு சொன்னபோது ஒவ்வொரு ஜாதியாக பிடித்து இழுத்து கொண்டு போனாரே தவிர மொத்த தமிழினம் என்று நான் ஒவ்வொரு ஜாதியினுடைய தலைவர்களையும் தன்னோடு சேர்த்து கூட்டணி சேர்த்து பார்த்தார். அது வெற்றி பெறவில்லை. அது ஊபியை பார்த்து இவர் கற்றுக்கொண்ட அரசியல். ஊபியில் ஜாதி வாரியாக சேர்வார்கள். என்ன பிற்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் சேருவார்கள். அப்புறம் மாயாவதியும் பார்ப்பனரும் ஒரு கூட்டம் சேருவார்கள். அதாவது அவன் தான் இவர்களை போட்டு நசிக்கவேன். இவர்கள் மாயாவதியினுடைய தலைமையில் பிராமணன் கீழே மந்திரி சபையில் இருப்பான். இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும். தமிழ்நாட்டில் அந்த அரசியல் சிறப்பு என்று சொல்ல முடியாது. பாஜகவோடு தான் எங்களுக்கு கூட்டணி என்று சொன்னவர் எதற்காக திமுக பக்கம் வந்தார் என்று எனக்கு தெரியாது. அவர் சொல்லுகின்ற கோரிக்கைகளை ஸ்டாலின் செய்ய போவதில்லை. அவர் சொல்லுகிறார், பத்திரை செய்த இடம் ஒதுக்கிட்டே எனக்கு பெற்றுத்தா என்கிறார். நீனே ஜாதி வாரி இதை எடுக்க முடியுமே, ஜாதி வாரி கணக்கெடுப்பை நீ நடத்த முடியுமே, அந்த அதிகாரம் உனக்கு அதிகாரம் இல்லை என்றால் என்னுடைய அதிகாரத்தை பிடுங்கி கொண்டு விட்டார்கள் என்று சொல்கிறாய். உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் டெல்லி செய்யட்டும் என்று சொல்கிறாய். எந்த யோக்கியதை? உங்களை பார்த்தால் எனக்கு மதிப்பு வராது. கேள்வி சொல்கிறார்கள், ரொம்ப கடித்து துப்புகிறாயே என்று சொல்கிறார்கள். அப்படி கேவலமாக இருக்கிறது இந்த ஆட்சி. உனக்கு அதிகாரம் இருக்கிறது, உனக்கு இடஒதுக்கீடு மற்றவற்றில் நீ அதிலே நீதி கட்சி காலத்திலிருந்து வந்தவன் எடு, ஜாதி வாரியாக எடு. உன்னிடம் இருக்கிற அதிகாரத்தை கொண்டு போய் மோடி எடுக்கட்டும் என்கிறாய். ஏன்? அதுக்கு வெளிப்படையாக காரணம் சொல்லி பார்க்கலாம். இல்லை ராமதாஸ் அவரை எடுக்க வைத்து விடுவாரா? எடப்பாடியிடமாவது பத்திரை செய்த ஒதுக்கீட்டை பெற்றுக்கொண்டு அவரோடு சேர்ந்து நின்றார். இப்பொழுது அதே நிலைப்பாட்டை ராமதாஸ் வைத்தால் ஸ்டாலின் ஒத்து வந்து விடுவாரா? ஏற்கனவே ஓவர் கிரவுடட் அலையன்ஸ் இது. அப்புறம் ஜாதி வாரி வாக்கெடுப்பை நடக்கட்டும். எதற்காக? உரிமை இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்கிறாய். கொடுக்குற அதிகாரத்தை விட்டு நீ வைத்துக்கொள்ள அந்த அதிகாரத்தை என்கிறாய். நீட்டை போய் அவனிடமிருந்து நீ கேட்கிறாய். உன்னுடைய காலத்தில் உண்டாக்கப்பட்டது தான் நீட்டு, காங்கிரஸ் காலத்தில். அதை கேட்கிறாய். ஏனென்றால் 1000 கோடி சந்தை பறி போய்விட்டது என்று. ஆனால் உன்னுடைய ஜாதி வாரி கணக்கெடுப்பை கொண்டு போய் டெல்லியில் கொடுக்குறாய். அவர் நான் மாட்டேன் என்கிறார். மாட்டேன் என்பது தெளிவாக தெரிகிற காரணத்தினாலே தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறார். அவருக்கு என்ன சிக்கல் என்று எனக்கு தெரியாது, உனக்கு என்ன சிக்கல் என்று எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் மூடி வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுகிறீர்கள், உள்ளே ஒன்று வைத்துக் கொள்ளுகிறீர்கள். இதான நிலைமை. நன்றி சார். பல்வேறு கேள்வி.